ஒர்க்கு வந்து செம சூப்பராக வந்து அமைஞ்சிருச்சு. ஷோரூம் செட்டப் பக்காவாக நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குது. பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி. ஒரு குறை இல்லை, ஒரு குறை இல்லை. நம்ம சொன்ன டைமிங் எல்லாமே பக்காவாக சூப்பர். சரிங்களா, எந்த குறையும் சொல்லலை. வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லோக்கலில் தான் பண்ணியிருக்கோம். சிங்கானூரில் லைன் ஸ்டாப்னு ஒரு ஸ்பாட்டில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மொபைல் கடை தான் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இந்த கடை நீங்கள் நிறையா கடையில் பார்த்துருப்பீங்க, அந்த கடை தான் நம்ம இந்த கடைக்கு போட்டு கொடுத்துருக்கோம். கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 28 சம்திங் இருக்குது. நம்ம வந்து 22 அடி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 26 அடி பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் நான் எல்லாமே சொல்லிடுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே கடையில் ஆல்ரெடி இருந்துச்சு, முன்னாடி டிஸ்பிளே, அதாவது கிளாஸ் இருந்துச்சு, டிஸ்பிளே கிளாஸ் இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 4 ஒரு எல் கவுண்ட்ரு பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்க வந்து சேல்ஸாக ஜாஸ்தி, அதாவது செகண்ட்ஸ் மொபைல்ஸ்லாம் இல்லை, ஆக்சரிஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஜாஸ்தி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவுண்டர் போட்டு கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து அந்த சைடு 2 கல்லா, இந்த சைடு 2 கல்லா வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாக வந்து 12mm கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து 6mm கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டு தான், ஏ போர்டு கம்பெனி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். இந்த 5க்கு 4 முடித்த உடனே உள்ளே வந்து ஸ்டாஃப் போகிறக்கான 2 அடி டோரு. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணும்னு சொல்லி இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 அடிக்கு வந்து உங்களுக்கு ஷீட் போட்டிருக்கோம். கிரானைட் பிளாக் அண்ட் கிரானைட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கடைக்கு. இங்கே வந்து ஷீட் போட்டிருக்கோம். அதில் வந்து சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே அவுட்டரில் வர மாதிரி நீட்டாக எல்லாமே லைனு வர மாதிரி நம்ம வந்து காடியில் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சாமி பாக்ஸ் போட்டிருக்கோம், பெருசாகவே போட்டிருக்கோம். 5 படம் வச்சாலும் நீட்டாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் முடிஞ்சோடனே இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கீழே வந்து ஸ்டாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது பர்பஸே இதுதான். இவ்வளோ ஸ்டாக்ஸ், இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் அவங்க உள்ளே வச்சுக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக, இந்த எல் டைப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டாக் வைக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கபோர்ட் போட்டு கொடுத்துருக்கோம். அப்போ எவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கலான்னு பாருங்கள். நல்ல பர்பஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு தான் இது. இங்கே வந்து ஸ்டாக் வச்சுருக்கோம். டோர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை கீல் தான், சாஃப்ட் க்ளோஸரு. உங்களுக்கு அதுவே லாக் ஆகிக்கும், அந்த மாதிரி தான். லாக்னால் உங்களுக்கு மேக்னெட் போட்டு கொடுத்துருவோம். அதில் வந்து ஒரு பவராக பிடிச்சின்னு இருக்கும். இது எல்லாமே நம்ம எஸ்எஸ்ல தான் போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது கீழே எப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து கண்ணாடி தட்டு போட்டிருக்கோம். அது வந்து 12mm திக்னஸில் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து இந்த மாதிரி பொருளாக மொபைல்ஸு ஆக்சரிஸ்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி, டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி செக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 1 2 3 ஃபஸ்ட்டு ஒரு 3 செக்ஷன் அந்த மாதிரி போட்டிருக்கோம். கீழே லைனாக ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு 18 அடிக்குமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு மேலே வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கண்ணாடி தட்டு போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு ஷட்டர் கிளாஸில் எதுவுமே போடலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி ஃபுல்லாகவே அவங்க கிளாஸ் போட்டிருக்கனால ஷட்டர் கிளாஸ் தேவையில்லைன்னு சொல்லி இப்படி இருக்கும்போது ரொம்ப லுக்காகவே இருக்குது. இது முடிஞ்சோடனே இங்கே வந்து ஏசி இருக்குது. அந்த ஏசி கீழே வந்து நம்ம ஷீட் அடித்து ஊக்கு போட்டு கொடுத்துட்டோம். அது அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஏசியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட் அடித்து அதில் வந்து காடியில் எடுத்து ஷீட்டு மேலே வந்து ஏசி இருக்கிற நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு 35 ஊக்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். 8 இன்ச் ஊக் போட்டு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஊக்குலையுமே ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டன்னும் பிடிக்கும், அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது முடிஞ்சோடனே, இந்த 5 அடி முடிஞ்சோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 பார்ட் வந்து மேலே வந்து டிஸ்பிளே தான், கீழே வந்து எல்லாமே ஸ்டாக் ஏரியா தான். எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ் டோர் போட்டு கபோர்ட் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு நார்மலானது, இன்னொரு பார்ட் வந்து உங்களுக்கு எல் டைப்பு. இந்த எல் டைப் வந்து உங்களுக்கு நல்ல யூசேஜ்னு நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த கார்னர் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாது. வெளியிருந்து பார்க்கும்போது அது ஒரு யூனிஃபார்ம் லுக்காக இருக்கும். இங்கே வச்சு பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இங்கே வச்சு பண்ணதில்லை, நம்ம வந்து ஃபேக்ட்ரியில் வச்சு பண்ணி இங்கே வந்து கரெக்டாக 20 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணோம். கடை ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கார். இந்த எல் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே டைப் தான் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து டிஸ்பிளே டைப் தான். அதாவது ஊக்கு செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த எல்ல வந்து அங்கே சென்டரில் மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாக்கி எல்லாமே மேலே வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். கீழே எல்லாமே ஸ்டாக் ஏரியா. இங்கே வந்து பின்னாடி ஒரு 6 அடி வந்து ரூம் விட்டுருக்கோம். ரூமுக்குள்ளே வந்து ஒரு சர்வீஸ் டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து ரூமோட டோரு. இப்படி இருக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். வெளியிருந்து பார்த்தா ரூம் இருக்கிற மாதிரி அசிங்கமாக இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே ஷீட் பிளேஸ் பண்ணிட்டோம். இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து
நம்ம 26 அடிக்குமே உங்களுக்கு வந்து சீட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்குது, அவ்வளோ லக்ஸரியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 350 ஊக்கு மட்டும் இந்த கடைக்கு மட்டும் 350 ஊக்கு நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். இந்த லைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 320 ஊக்கு இருக்குது. அப்போ எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்ம ஊக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பாட்டும் அதாவது 4 அடி 4 அடியாக பிரித்து ஒரு ஒயிட்னா ஒரு பிளாக் போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கடையில் எங்கே பார்த்தாலுமே கிரானைட் ஒயிட் அண்ட் கிரானைட் பிளாக் தான் இருக்கும். வாலே வெளியே தெரியாது இந்த இது வரையும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு ரூம் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக சர்வீஸ் ரூமு. சர்வீஸ் ரூமில் வந்து ஒரு சர்வீஸ் டேபிள் 2 பேர் நல்லா தாராளமாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் போட்டிருக்கோம். இங்கிருந்தே பார்க்குற மாதிரி முன்னாடி வந்து கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கிருந்தே பார்த்துக்கலாம். சப்போஸ் கடையில் யாரும் இல்லை, சர்வீஸ் ஆள் மட்டும் தான் இருக்காங்கன்னா இங்கிருந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். சர்வீஸ் டேபிளோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அடி போட்டு கொடுத்துருக்கோம். ப்ளோயர் எல்லாமே இதுலேயே வச்சுக்கிற மாதிரி. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த ரூமுக்குள்ள இவ்வளோ தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த கடை பின்னாடி என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டேன். முன்னாடி அந்த 5க்கு 4 எல் கவுண்டருக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு 8 அடி ஷோகேஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். 8 அடி இங்கே வந்து ஒரு 7 அடி ஷோகேஸ், பக்கத்தில் இன்னொரு 7 அடி ஷோகேஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் டிஸ்பிளே, கீழே டிசைன் வர மாதிரி. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பொருள் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஸ்டாக் ஏரியா. இந்த ஷோகேஸ் அந்த மாதிரி. இந்த ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா ட்ராலி ஷோகேஸ். உங்களுக்கு வந்து இது வந்து ட்ராலியாக வந்துடும். ட்ராலியில் வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ரெண்டுமே ட்ராலி தான், 2 ட்ராலி வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ராலி வந்து நம்ம எடுத்து நம்ம பொருள் அடிக்கிட்டு உள்ளே எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ட்ராலி ஷோகேஸ் வந்து இது வந்து ஒரு 7 அடிக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஓப்பன் வச்சுருக்கோம். அது வந்து ஓனர் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஓப்பனு, ஏன்னா கேஷ் எல்லாம் புழங்குறதுனால. இது வந்து ஸ்டாஃப்ஸுக்கான ஒரு ஓப்பனு. கஸ்டமர் வந்து உள்ள அலோட் ஆகாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆப்போசிட்டில் வந்து 8 அடி ஒரு ஃபுல் பெரிய கவுண்டர் நம்ம ஒன்று போட்டிருக்கோம். இங்கே வந்து மேலே மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி, கீழே வந்து டிசைன் போடுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா ஷோகேஸ்க்கும் உங்களுக்கு வந்து டாப் வந்து 12 mm தான், ஃப்ரண்ட் வந்து 6 mm போட்டிருக்கோம். எல்லா கிளாஸுமே நம்ம 12 mm தான் யூஸ் பண்ணுவோம். கஸ்டமரே 8 mm கேட்டாலுமே நம்ம வந்து இதான் குவாலிட்டியாக இருக்குன்னு எடுத்து சொல்லி நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த கடையோட செட்டப் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னென்ன பண்ணியிருக்கோன்னு எல்லாமே சொல்லிட்டேன். இதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் சரி, என்ன கடையாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து லொக்கேட்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். இது நம்ம லோக்கலில் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லாக, கேரளா ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பெங்களூர், கர்நாடகா, மேக்ஸிமம் நிறைய எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக கூப்பிடுங்க. மெடிக்கல் ஷாப், என்ன ஷாப்பாக இருந்தாலும், மொபைல் ஷாப், ஃபேன்சி ஷாப் எல்லாமே நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம். நான் எல்லாமே சொல்லிவிட்டேன், என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டேன். நம்ம வந்து கஸ்டமர் ரிவ்யூ நான் உங்களுக்கு பின்னாடியே ஆட் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். கைஸ், இவர் தான் நம்ம கஸ்டமர். இவருக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சிங்கானூர் லைன் ஸ்டாப்பில் வந்து இந்த கடை லொக்கேட்டாக இருக்குது, ராபின்ஸ்க்கு ஆப்போசிட்டில். அவர்கிட்ட கேட்டலாம் நம்ம ஒர்க் எப்படி என்னதுன்னு. ப்ரோ, நம்ம ஒர்க் எப்படி இருக்கும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா? ஒர்க்கு வந்து செம சூப்பராக வந்து அமைஞ்சிருச்சு. ஷோரூம் செட்டப் பக்காவாக நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குது. பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லி. ஒரு குறை இல்லை, ஏதாச்சும் குறை இருக்கு? ஒரு குறை இல்லை. நம்ம சொன்ன டைமிங் எல்லாமே கரெக்டாக பக்காவா சூப்பர். சரிங்களா, எந்த குறையும் சொல்லலை. சூப்பராக இருக்குது ஷோரூம். பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பக்காவாக தெரியல. நான் 2-3 இடத்துல கேட்டேன். ஓகே. நிறைய பேர் அதிகமாக தான் சொன்னாங்க. ஓகே ப்ரோ. நீங்கள் தான் வந்து உங்கள் வீடியோ எல்லாமே நான் பார்த்துட்டேன். இதில் நீங்கள் பண்ண மொபைல் ஷோரூம் எல்லாம் லைன் பை லைனாக பார்த்துட்டு தான் சரி நான் உங்கள்கிட்ட கொடுத்துடலாம். நம்மளுக்கு அந்த ஐடியா நிறைய நீங்கள் பார்த்து பண்ணதெல்லாம் பண்ண மாதிரி இருக்குங்களா? ஆமாம் தலை. எப்படி அந்த ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபேக்ட்ரியில் வச்சு பண்ணி 10 நாள் அங்கே ஒர்க் இருக்கும். முடிச்சு இது வந்து இங்கே வந்து நம்ம எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணோம் ப்ரோ? இங்கே வந்து 2 நாள் தான். கரெக்டாக முந்தா நாள் நைட்டு வந்தோம், அடுத்த நாள் சாயங்காலம் வரையும் நம்ம பண்ணோம். இதுதான் நம்ம ஒர்க். ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு இங்கே வச்சு பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரோ. இது வந்து நம்ம வந்து நீங்கள் கோயம்புத்தூர் நீங்கள் என்ன தைரியமாக காண்டாக்ட் பண்ணிட்டீங்க. நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நம்பி ஆர்டர் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். கண்டிப்பாக ஆர்டர் யாரெல்லாம் வந்து கொடுக்கலாம் பார்த்துட்டுங்க. கண்டிப்பாக ஒர்க் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். காசு கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான். பெஸ்ட்டாகவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டால் கண்டிப்பாக நம்மளை சர்ச் பண்ணலாம். நம்மளுக்கு இன்னும் 2 கடை பண்ணணும் இல்லை, உங்களை வச்சு தான் பண்ணணும்னு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. ஓகே, சரிங்களா? கண்டிப்பாக கூப்பிடுங்க, சூப்பராக பண்ணிடலாம். தேங்க்யூ. இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஷாப் பண்ணணும்னு நம்மளை கூப்பிடுங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நம்ம பண்ணி தருவோம். நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி, நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். அந்த கொட்டேஷன் ஓகேனா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து
மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம 50% அட்வான்ஸ் வாங்கி அப்புறம் நம்ம ஒர்க் முடிச்ச பின்ன தான் பேலன்ஸ் நம்ம வாங்குவோம். இதே ப்ராசஸ் தான் எல்லா இடத்துக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கூப்பிடுங்க, சூப்பராக பண்ணிடலாம். உங்களுக்கு கடையை பற்றி நிறைய தெரியணும், இன்டீரியர் ஒர்க்கு, அதாவது சில ஷாப்புக்கு எப்படி செட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல் போய் பாருங்கள், ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வரையுமே ஒரு 120 கடையோட வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.